இல்லை அப்படின்னா இன்னொரு குவாரண்டைனுக்கு தயாராக வேண்டியதான். இதனோட தாக்கம் அப்படின்றது 0 தான். ஸோ அதனால தான் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோம். கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை சதவீதம்? நான் ஆல்ரெடி சொன்னேன், 90%. 90% நம்ம என்ன செய்யறோம், இந்தியாவில் இருக்கிற இருப்பு வந்து மேக்சிமம் ஜூன் ஆர் ஜூலை வரைக்கும் இந்தியாவில் வந்து இருப்பு இருக்கு. 700 இருந்து 800 டன்னு 700 இருந்து 800 டன் வரைக்கும் நமக்கு தேவைகள் இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ பாரத பிரதமர் மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 நாளாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா, கோல்டு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, ஒரு 1 இயருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய அலுவலக வேலைகள், பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாமே ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க? திரும்ப ஒரு வேளை குவாரண்டைன் வரப்போதா, இல்லை ரொம்ப சிவியராக இருக்குமா, இது வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பை எதுவும் ஏற்படுத்துமா அப்படின்றதான் ஃபுல்லாக வந்து தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ எதற்காக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்லிடுவோம். ஸோ ஒரு எக்கனாமிக்கலாக நீங்கள் ஒரு டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், காமன் பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே டிஎன்பிசி ரிலேட்டடாக தான் சொல்ல போகிறோம். ரெண்டாவது, ஒரு பப்ளிக்காக நீங்கள் வந்து இதை பற்றி எக்கனாமிக்கலாக என்ன எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்னணி, காரணங்கள் மற்றும் இந்திய பொருளாதாரத்தின் மீது அதன் தாக்கம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால என்னெல்லாம் தாக்கம் இருக்கும் அப்படின்றதான் ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவையற்ற தங்க நகை கொள்முதல் குறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு, எரிபொருள் பயன்பாட்டை சிக்கனமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒன்று சொல்லியிருக்காங்க. மூணாவது என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் ஆன்லைன் கிளாஸஸ் இதை வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து அதிகப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் தங்கம். என்ன சொல்லியிருக்காங்க, கோல்டு ஏன் நம்ம வாங்கக்கூடாது, தங்கம் ஏன் நாம வாங்கக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டாவா தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில் வந்து எவ்வளோ உற்பத்தி ஆகுது கோல்டு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 to 2 டன்னு தான். எவ்வளோ? 1 to 2 டன் வரைக்கும் தான் இந்தியாவில் வந்து தங்கம் உற்பத்தி. ஆனால் இந்தியாவோட தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவை எவ்வளோ இருக்கு நமக்கு? கிட்டத்தட்ட 700 இருந்து 800 டன்னு 700 இருந்து 800 டன் வரைக்கும் நமக்கு தேவைகள் இருக்கு. ஆனால் இங்கே உற்பத்தி செய்யக்கூடியது 1 to 2 டன்னு தான் உற்பத்தி செய்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு பெர்சன்டேஜில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 90%. எத்தனை சதவீதம்? 90% வந்து நம்ம வந்து இறக்குமதி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு வந்து பண்ணுறோம். ஸோ இந்த 90% எங்கே இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்குல்ல யுஏஇ, சவுதி, ஸோ இந்த ஏரியாக்கள்ல இருந்து தான், அதாவது மத்திய கிழக்காசிய நாடுகள்ல இருந்தும் மேற்கு கிழக்காசிய நாடுகள்ல இருந்தும் அதிகமாக வந்து தங்கம் வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். ஸோ 90% எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம்? இந்த அதாவது இறக்குமதி பண்ணுறோம் இந்த மற்ற நாடுகள்ல இருந்து, ஐரோப்பிய கண்டங்கள்ல இருந்து இறக்குமதி பண்ணுறோம். மத்திய ஆசியா, மத்திய கிழக்கு ஆசியா, அதுக்கப்புறம் மேற்கு ஆசியா, இந்த நாடுகள்ல இருந்து தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்குமதி பண்ணுறோம். ஸோ நம்ம உற்பத்தி எவ்வளோ அப்படின்னா 10% தான் இருக்கு. நமக்கு உற்பத்தி எவ்வளோ இருக்கு அப்படின்னா 10% தான் இருக்கு. ஓகேவா? இதில் 90% நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருங்க, நான் இன்னும் போகும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். எரிபொருள் பயன்பாட்டை சிக்கனமாக்க வேண்டும். ஸோ இது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எல்பிஜி தட்டுப்பாடு இருக்கு. என்ன தட்டுப்பாடு இருக்கு? எல்பிஜி தட்டுப்பாடு இருக்கு. எல்பிஜி, அதே மாதிரி பெட்ரோல், ரெண்டாவது என்ன இருக்கு, டீசல், பெட்ரோல், டீசல். ஸோ இது எல்லாமே முக்கியமானது. ஸோ இது எல்லாமே இப்போ தட்டுப்பாடாக இருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கிற இருப்பு வந்து மேக்சிமம் ஜூன் ஆர் ஜூலை வரைக்கும் இந்தியாவில் வந்து இருப்பு இருக்கு. பெட்ரோல் டீசல் வந்து ஜூன்ல இருந்து ஜூலை வரைக்கும் பெட்ரோல் டீசல் வந்து இருப்பு இருக்கு. ஆனால் இதை சமாளிக்கணும், இருக்கிறத வச்சு நம்ம சமாளிக்கணும். இருக்குதுன்னு வருது, ஆனால் அது எக்ஸ்ட்ரா நிறைய நம்ம செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதே தான். இந்தியா வந்து 29 மில்லியன் மெட்ரிக் டன்னு தான் என்னது நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம். 29 மில்லியன் மெட்ரிக் டன்னு தான் என்ன செய்கிறோம், குரூட் ஆயில் வந்து உற்பத்தி பண்ணுறோம். குரூட் ஆயில் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். நமக்கு தேவை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 232 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து நமக்கு தேவை. எவ்வளோ தேவை?
232 மில்லியன் மெட்ரிக் டன் க்ரூட் ஆயில் வந்து நமக்கு தேவை. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இறக்குமதி தான் பண்ணுறோம். ஸோ இந்த க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இதை ரெண்டுமே நம்ம பெர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோம், கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை சதவீதம் நான் ஆல்ரெடி சொன்னேன், 90%. 90% நம்ம என்ன செய்கிறோம், அதர் கண்ட்ரீஸ்ல தான் இறக்குமதி பண்ணுறோம். அதே நேரத்தில் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும், க்ரூட் ஆயில் எவ்வளோ, க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 87.7%. ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி எல்லா நியூஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணி எடுத்த டேட்டாஸ் தான் இது. ஸோ ஓகேவா, அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே 2023, 24 பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ கரண்ட் டேட்டா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ 23, 24 தான் வெப்சைட்டில் அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்தது. ஸோ அதனால் அந்த டேட்டாஸ் எடுத்துருக்கும், ஒரு ரெஃபரன்ஸ் தான் எல்லாமே. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்காக தான். ஓகேவா, ஸோ 87.7% நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எதை, இறக்குமதியை தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த இப்போ இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க? இப்போ கோல்டு வந்து 90% இறக்குமதி பண்ணுறோம்ல, நம்ம தேவை வந்து பூர்த்தி ஆகுதுல. அதே மாதிரி க்ரூட் ஆயிலும் வாங்குறோம், நம்மளோட தேவைகள் பூர்த்தி ஆகுதுல. அப்புறம் நீங்கள் வந்து இறக்குமதி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ கோல்டுல கிட்டத்தட்ட 130 பில்லியன் அமெரிக்க டாலர், 130 பில்லியன் அமெரிக்க டாலர், அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், கோல்டுல. அதாவது நம்ம இறக்குமதிக்கான செலவு அப்படின்னா 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு வந்து சொல்றோம். அதே நேரத்தில் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் 70 to 80 பில்லியன் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. ஸோ லாஸ்ட் டைம் இதுதான் 70 to 18 பில்லியன் டாலர் வந்து எதுக்கு, க்ரூட் ஆயிலுக்கு வந்து இந்த இறக்குமதிக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட அமௌண்ட் எங்கே போகுது அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு போகுது. இவ்வளோ அமௌண்ட் இங்கே இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகுது. இது எல்லாமே ஸோ இது எக்கனாமிக்கலாக நமக்கு வந்து க்ரோப் தானே. இப்போ தங்கம் வந்து இந்தியாவில் இருக்குன்னா கரன்சி வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதனால பொருளாதாரம் வந்து வளரதானே செய்யும். அப்படின்னா பொருளாதாரத்தில் இதோட இம்பேக்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதோட தாக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா 0 தான். என்ன கேட்டால் 0 தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, தங்கம் இருப்பு கரன்சிக்கு ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம ஜிடிபியில் ஏதாச்சும் இது வந்து தாக்கத்தை கொடுக்குதான்னா கண்டிப்பாக இல்லை. க்ரூட் ஆயிலும் சரி, அதே நேரத்தில் தங்கமும் சரி, பெரிய அளவுக்கு உற்பத்தி துறையில், அதாவது ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு உற்பத்தி இதெல்லாம் பேசுகிறோம், உற்பத்தி துறையில் இதனோட தாக்கம் அப்படின்றது 0 தான். ஸோ அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதனால் தேவையில்லாத கோல்டு பர்ச்சேசிங் அண்ட் என்ன சொல்கிறாங்க, க்ரூட் ஆயில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன பார்த்தா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் ஆன்லைன் கிளாஸஸ். ஏன் வந்து இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் ஆன்லைன் கிளாஸஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமானது என்னன்னா, இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவீங்க, காலேஜ் போகிறீங்கன்னா வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு ஆளும் பைக் வச்சுங்க. இன்றைய காலகட்டங்களில் ஒவ்வொரு ஆள்கிட்டையுமே பைக் இருக்குது, ஒவ்வொரு ஆள்கிட்டையுமே கார் இருக்குது. எல்லாருமே பைக்கு, கார் தான் யூஸ் பண்ணுறோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போது நம்பர் ஆஃப் யூசேஜ் அதிகமாகும் போது, நீங்கள் ஒரு ஆள் 1 லிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பெட்ரோல் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது. யூசேஜ் வந்து ஹெவியாகும். அப்போ தட்டுப்பாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை நீங்கள் வந்து கம்மி பண்ணணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நீங்கள் வீட்டோடு இருந்துக்குவீங்க, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் குறையும். ரெண்டாவது, ஆன்லைன் கிளாஸ் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியா தான், வேறு ஒன்றும் கிடையாது, டிஜிட்டல் இந்தியா தான். ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா வச்சு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஸ்கூல் பஸ்ஸுக்கும் அதே தான், அவங்களும் அந்த டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் அந்த டிரான்ஸ்போர்ட் தான், எல்லாமே அந்த காமன் திங்க், அந்த டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் எல்பிஜி, க்ரூட் ஆயில் எல்லாமே இது கூட. வெறும் க்ரூட் ஆயில் மட்டும் வராது. அது இந்த க்ரூட் ஆயில் பர்ச்சேசிங்கில் நிறையா ப்ரொடக்ஷன் இருக்குது. க்ரூட் ஆயிலிருந்து வெறும் க்ரூட் ஆயில் மட்டும் நமக்கு கிடையாது. பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, வேற என்ன இருக்குது, அப்புறம் வந்து மண்ணெண்ணெய் இருக்குது. ஓகேவா, கரோசின் இருக்குது, மண்ணெண்ணெய் இருக்குது. அப்புறம் வந்து வார்னிஷ் இதுலேருந்து தான் ரெடி பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பொருள்ஸு, பிளாஸ்டிக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது இந்த க்ரூட் ஆயிலிருந்து. அதுக்கப்புறம் தார், நம்ம ரோடு போடுறதுக்கான தார். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே தட்டுப்பாடு இருக்கிறதுனால ஸோ பிரதமர் அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எக்கனாமிக்கலாக இப்போ என்ன பார்த்தோம், ஆல்ரெடி சொல்லிட்டேன், டேட்டா சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் சொன்னதான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேற்கு ஆசிய பதற்ற நிலை என்ன பண்ணுது, ஈரான் இஸ்ரேல் மோதல் நடக்குது. ஓகேவா, ஈரான் இஸ்ரேல் மோதல். அப்புறம் அந்த ஹேர்மூஸ் வந்து அந்த ஹேர்மூஸ் சந்தியை வந்து என்ன செய்ய கொடுக்குறாங்க, அதை வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கும் டேக்ஸ் வந்து போடுறாங்க.
அதுக்கு என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் போடுறாங்க. ஸோ இறக்குமதியிலையும் அங்கேயும் நமக்கு சட்ட சிக்கல் இருக்குது. ரெண்டாவது, அமெரிக்கா மேற்காசிய அரசியல் பதற்றம் வந்து நிலவுது. அதுக்கப்புறம் உலக பொருளாதாரத்தில் அசாதாரண சூழலை, பொருளாதாரம் வந்து இப்போ ரீசெண்டாக கூட நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரிக்ஸோட கான்ஃபரன்ஸ், வெளியுறவுத்துறை மாநாடு வந்து இந்தியாவில் வந்து நடக்கும்போது சொல்லணும். ஸோ இதில் என்ன பேச போகிறாங்க அப்படின்னா, இந்த மேற்காசிய பதற்றம் இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் என்ன பண்ண போகிறாங்க, பொருளாதார பிரச்சனைகள் பற்றி தான் இதுலேயும் பேச போகிறாங்க. ஸோ அதுக்காக இந்த மாநாடு வந்து 13லேருந்து 15 வரைக்கும் நினைக்கிறேன், மே மாதம் தான், இந்த மாதம் தான் நடக்குது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இப்போ தான் நடக்க போகுது, மே 13லேருந்து 15 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக டேட் தெரியல, மேபி 14 கூட இருக்கலாம். 13லேருந்து 15 இந்த டேட்டுக்குள்ளே தான் 2 நாள் நடக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த பொருளாதாரம் ரிலேட்டடாக 2. அதுக்கப்புறம் முக்கியமான இதோட விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரூட் ஆயிலோட விலை வந்து உயர்வு. நம்ம மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம், கிட்டத்தட்ட $110 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு மே மாதத்தில் பார்த்தோம். சார் மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தோம். அதே மாதிரி ஏப்ரல் ஸ்டார்டிங்லேயும் பார்த்துருப்போம். இந்த டாலர் வேல்யூ வந்து என்னென்னு ஏப்ரல் ஸ்டார்டிங்லேயும் பார்த்துருப்போம், மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கப்பல் போக்குவரத்து செலவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த ஹெர்முஸ் அந்த சந்தியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கப்பல் எல்லாமே அது வழியாக தான் வந்தாகணும். அந்த இடத்துல டேக்ஸ் வந்து போட்டாங்கன்னா இது வந்து இன்னும் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து அதிகரிக்கும். அதனால க்ரூட் ஆயில் விலையும் இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். ஸோ உலகளாவிய பணவீக்கம் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா, இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம டிஎன்பிசி படிக்கிறோம்னா நமக்கு முக்கியமானது என்னன்னா உலகளாவிய பணவீக்கம். ஸோ இந்த பணவீக்கத்தை பற்றி நம்ம இதனோட தாக்கம் என்ன அப்படின்றத டீட்டெயிலிங்காக படிச்சுக்கணும். ஓகேவா? நம்ம பணவீக்கம் பற்றி எக்கனாமிக்ஸில் கிளாஸ் எடுத்துக்குவோம். ஸோ அது என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஏன் போடுறோம் அப்படின்னா, இது சம்மந்தமாக நமக்கு எக்கனாமிக்ஸில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு தான் இது ஒரு பார்வை தான். ஓகேவா? நெக்ஸ்ட், இறக்குமதி செலவின் உயர்வு இந்திய பொருளாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கும் அப்படின்றதான் முக்கியமான. இந்த க்ரூட் ஆயில் வந்து இறக்குமதி பண்ணுறதுனால இந்திய பொருளாதாரத்தையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தங்க இறக்குமதி ஒரு பெரிய பொருளாதார சவால். ஏன் சொல்லியிருப்போம், இந்தியாங்க என்னது உலக அளவில் தங்கம் வாங்குறதுல இந்தியா வந்து நம்பர் 1ல இருக்காங்க. அதிக அளவு என்னது தங்கம் வாங்குறாங்க. பெருமளவில் தங்கம் இறக்குமதி தான் பண்றோம். நான் ஆல்ரெடி சொன்னேன், எத்தனை சதவீதம், 90%, கிட்டத்தட்ட 130 பில்லியன் என்னது டாலர், 130 பில்லியன் டாலர் வந்து நம்ம என்னது இறக்குமதி தான் பண்றோம். அதுதான் அந்த பில்லியன் கணக்கான டாலர்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்றது குறையும். இது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரண்ட் அக்கௌண்ட் எஃபெக்ட் அதே நேரத்தில் அதிகரிக்கும், இந்திய ரூபாயின் மதிப்பு பாதிப்பும், பொருளாதார அழுத்தங்கள் அதிகரிக்கும் அப்படின்றதான் இதோட முக்கியமான பார்வை. ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னால், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த க்ரூட் ஆயில் வாங்குகிறோம், கோல்டு வாங்குகிறோம், ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் மெடிஃபில் ஆயில் வாங்குகிறோம், எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே வாங்குகிறோம். ஸோ இந்த பொருட்கள்லாம் வெளிநாடுகள்லேருந்து நம்ம வாங்குவதற்கு என்ன அமௌண்ட்டு, என்ன இதில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டாலர் அப்படின்றத வெளிநாட்டு அதை தான் யூஸ் பண்ணுவோம். உலக லெவலில் வர்த்தகங்களுக்கு எல்லாமே பயன்படுத்தக்கூடிய மணி டாலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். இதற்காக நாட்டின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்காக தான். ஸோ இதுக்காக தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னா, இது எல்லாமே இந்த எக்ஸ்போர்ட் பயன்படுத்தக்கூடிய டாலர் இதுதான் சொல்லுவோம். இதுதான் மொத்தத்துக்கு என்ன சொல்கிறோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃபாரெக்ஸ் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரெக்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து முக்கியம் அப்படின்னா, இது குறைஞ்சிச்சு அப்படின்னா, இந்த ஃபாரெக்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த சொல்கிறல ஃபாரெக்ஸ் அப்படின்றது குறைஞ்சோம் அப்படின்னா, ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிரும். இறக்குமதி செலவு வந்து இன்னும் வந்து ஹையாயிரும். அதுக்கப்புறம் பொருட்களோட விலைகள் வந்து உயரும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். ஸோ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். பணவீக்கம் அதிகரிக்கும். எனவே தேவையற்ற இறக்குமதிகளை நம்ம என்னது குறைக்கணும். பொருளாதார பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட், ஏன் தங்கம் வாங்குவதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நான் எஸ்எஸ்எல் இம்போர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத இறக்குமதிகளை குறைக்கணும். தேவையில்லாத இறக்குமதிகளை, பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவையான இறக்குமதிகளை நம்ம இறக்குமதி பண்ணணும். அதே வேளையில் பொருளாதாரத்துக்கு தேவையில்லாத நான் எசென்சியல்ஸ் இம்போர்ட்ஸ் இந்த இறக்குமதிகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், உற்பத்தி வளர்ச்சிக்கு நேரடி பங்களிப்பு செய்யாது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்,
உற்பத்தி வளர்ச்சிக்கு தங்கம் வந்து நேரடியாக வந்து பங்களிப்பு செய்யாது. வேலை வாய்ப்பு உருவாக்கத்தில் என்னது இதோட தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. தாக்கம் ரொம்ப ரொம்ப குறைவு. பெருமளவு எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாலர் தான். இதோட பர்ச்சேசிங்க்கு அந்த இறக்குமதிக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், டாலர் தான் யூஸ் பண்ணுறோம். அவசியமற்ற தங்க கொள்முதலை சில காலம் தவிர்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட growth இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நம்மளோட எதிர்கால ஃபியூச்சராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் ஆன்லைன் கிளாஸ். இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். முக்கிய நோக்கம் என்னன்னா ஃபியூயல் கன்சப்ஷன் குறைப்பு, அந்த யூசேஜை வந்து குறைக்கணும். ஸோ அலுவலக பயணத்துக்கு போவோம், மாணவர்கள் பயணம் பண்ணுவாங்க, தனியார் வளாக பயன்பாடு, அதுக்கப்புறம் பேருந்து போக்குவரத்து. ஸோ அதிக அளவில் வந்து என்னது இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி வந்து கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுறோம் தமிழ்நாட்டில். வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் நிறையா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பெட்ரோல் மட்டும் தேவை அதிகரிக்கிறது, அதனால் ஆயில் இம்போர்ட் பில் வந்து உயரும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பெஸ்ட் சொல்யூஷன்ஸாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ், டிஜிட்டல் மீட்டிங்ஸ் போன்ற முறைகளே என்னது இந்த ஃபியூயல் கன்சப்ஷன் வந்து குறைக்கும் அப்படின்றதான் இதோட முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து இதோட நோக்கம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், டிஜிட்டல் இந்தியா மற்றும் ஆன்லைன் எஜுகேஷன். இந்திய அரசு கடந்த சில ஆண்டுகளாக டிஜிட்டல் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் லேர்னிங், அதுக்கப்புறம் ரிமோட் ஒர்க்கிங், இதெல்லாம் வந்து என்னது ஊக்குவிக்கிறதுக்கு இது ஒரு பேஸாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து கல்வி வாய்ப்பும் இதே நேரத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் போக்குவரத்து செலவு வந்து குறைக்கப்படும். நேர சேமிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தொழில்நுட்ப பயன்பாடு, இது எல்லாமே முக்கியமானது. ஸோ ஆல்ரெடி நம்ம இதெல்லாமே சொல்லிட்டோம், அதனால தான் வேகமாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பொருளாதார நிபுணர்கள் கூறுவது, ஏன் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் பொருளாதார எக்கனாமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகளாவிய அசாதாரண சூழ்நிலை அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அசாதாரணமான சூழ்நிலை வந்து இந்த போர் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும். இந்த போர் வந்து இன்னும் 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், அல்லது 3 மாதம் கூட ஆகலாம் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆயில் ப்ரைஸஸ் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், என்ன செய்யாது, அது வந்து குறையவே குறையாது. இம்போர்ட் பார்டர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சவாலாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ சொன்னோம், 232 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து நமக்கு இந்தியாவுக்கு தேவை. ஸோ ரெகுலராக நம்ம இந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? இந்த போர் நடந்துட்டு இருக்கிறதுல நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அரசு முன்கூட்டியே இதுக்காக டிசிஷன் எடுக்கிறாங்க. ஃபியூயல் சேவிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். நெக்ஸ்ட் வந்து ஃபாரெக்ஸ் கன்சர்வேஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன ஃபாரெக்ஸ் பற்றி என்னென்ன, இம்போர்ட் ரெடக்ஷன், இறக்குமதியை வந்து குறைக்கணும். எதுலாம் இறக்குமதியை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும். ஸோ இதெல்லாம் என்னது நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும். ஸோ இந்த நடவடிக்கைகள் மூலம் என்னெல்லாம் நடக்கும்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாதுகாக்கப்படும், ரூபி ஸ்டெபிலிட்டி, அதாவது பணத்தோட நிலைத்தன்மை வந்து மேம்படும், இன்ஃப்ளேஷன் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்றது. அதுக்கப்புறம் முக்கியமானது இம்போர்ட் டிஃபரன்சி குறையும், நம்ம இறக்குமதியை சார்ந்து இருக்கிறது குறையும் அப்படின்றதுக்காக தான் இந்த நடவடிக்கைகள் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கு. ஸோ மக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் வெற்றிகரமாக முடியும். இல்லை அப்படின்னா இன்னொரு குவாரண்டைனுக்கு தயாராக வேண்டியதான். தேங்க்யூ.